ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் மத்தி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே மத்தி மீன் வறுத்தரைச்ச குழம்பு பார்த்துருக்கோம். இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றி வைக்க போகிறோம். பாருங்கள், 1 கிலோ மத்தி மீன் வாங்கி க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து தண்ணியெல்லாம் வடிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. இது இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் ஊற்றி குழம்பு வைக்க போகிறோம். கேரளா ஸ்டைலில் வைக்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத நம்ம பார்த்துருவோம். இது புளி ஊற்ற போகிறதில்ல, குடம்புளிங்கிறது தான் போட்டு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 5 கீரி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ரவுண்டாக முட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் இருக்கும். ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளி. இது எல்லாமே நம்ம குழம்பு தாளித்து விட போகிறோம். பாருங்கள், இதுதான் குடம்புளி. நம்ம சாதாரண நாடன் புளி போட போகிறதில்ல. இந்த புளி தான் இன்றைக்கி குழம்பு வச்சு வைக்க போகிறோம். இது கேரளாவில் கிடைக்கும் இந்த புளி. அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுக்க போகிறோம். பாருங்கள், இவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு கப்பு. இதை மிக்ஸி ஜாரில் அடைச்சி 2 பால் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாலும் செகண்ட் பாலும். இது ஃபஸ்ட்டு பால், இது செகண்ட் பால். இது கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூனு, மல்லித்தூள் அரை ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே குழம்பு தாளித்து விடும்போது ஊற்றுறதுக்கு தான். அடுப்பில் மண்ணுச்சட்டி வச்சுருக்கேன். மண்ணுச்சட்டியில் குழம்பு மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகை போட்டாச்சு. கடுகு வெடித்ததும் நம்ம வெந்தயத்தை போட்டுருவோம். அதுக்கப்புறம் சீரகத்தையும் போட்டுடலாம். சீரகம் போட்டு நல்லா வறுபடட்டும். பச்சை மிளகா போட்டுடலாம். நான் எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிருக்கேன்னா அந்த மீன்லேயும் எண்ணெய் நல்லா மிதந்து வரும். அதனால தான். சின்ன வெங்காயம் கட் பண்ணதும் போட்டுருவோம். போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். நல்லா வணக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுருவோம். போட்டு நல்லா வணக்கி விட்டு கருவேப்பிலையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டுருவோம். தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூளும் அதில் போட்டுருவோம். தக்காளி நல்லா வணங்கினதும் அது மேலே போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம 2வது பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஊற்றிடுவோம். ஃபஸ்ட்டு பால் ஊற்றினா பிறுபிறுன்னு வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு பால் ஊற்றக்கூடாது. 2வது பால் ஊற்றி நல்லா குழம்ப கலக்கி விட்டுடலாம். அந்த மிளகா அந்த எல்லாமே அந்த இதெல்லாம் அந்த பாலில் இறங்கட்டும். ஒரு கொதி நல்லா வரட்டும். தேவையான அளவுக்கு உப்பை போட்டுருவோம். உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்குது. அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இந்த குடம்புளி போட்டுடலாம். அது ஒரு காய் தான், மரத்தில் வர்ற காய் தான் அது. ஆனால் புளியே தேவை கிடையாது. இதையும் கூட கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரசம் எல்லாம் வைக்கும்போது ரசம் கொதித்து குழம்பு இறக்குனதும் அந்த புளியை எடுத்து வச்சுருவாங்க. மறுபடியும் அலசி காய வச்சு போடுவாங்க. இப்போ புளிக்குழம்பு இந்த மாதிரி மீன் குழம்புக்கெல்லாம் அதில் போட்டுடலாம். கொஞ்சமாக போட்டுக்கிறனால நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
இதுக்கு புளி தேவை. மீன் நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஒவ்வொரு மீனாக போட்டுருவோம். எல்லா மீனையும் அப்படி போட்டு நல்லா முங்குற மாதிரி போட்டுருவோம். மாதிரி எல்லா மீனையும் போட்டு நல்லா கரண்டி வச்சு லைட்டாக மேலால் அமுத்தி விட இளக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாதுனால லேசாக அமுத்தி விட்டோம்னா அது அப்படியே அந்த குழம்புல இருக்கிற அந்த இதெல்லாம் அப்படியே அந்த மீனில் பிடிக்கும். ஒரு கொதி வரணும். ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி விட்டால் போதும். இளக்கக்கூடாது, லேசாக போட்டு அமுத்தி விட்டோம்னா அந்த குழம்பு பூரா அதில் இறங்கிரும். இதை ஒரே ஒரு கொதி தான் வரணும். ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை மேலால் ஊற்றி விட்டுறலாம். மெதுவாக அப்படி மேலால் ஊற்றி விட்டுட்டு நமக்கு பச்சை கருவேப்பிலை வேணால் போடலாம். இல்லைன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் பச்சை தேங்காய் எண்ணெய் மேலால் ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. அதில் என்ன தேவையோ எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இது ரொம்ப கொதிக்க விட்டோம்னா இதாயிரும். இப்போ ஒரு கொதி வர ஸ்டேஜ் வரும்போது ஃப்ளேவருக்கு நம்ம அதுலேயே எண்ணெயெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம குண்டு மிளகா நாலெண்ணம் போட்டு கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலையும் போட்டு லேசாக தேங்காய் எண்ணெயும் ஊற்றி விட்ருக்கோம். அதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா சட்டி சூட்லேயே கொதிச்சுருது. பாருங்கள், சட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். மண் சட்டியில் வச்சா எப்போவுமே அப்படி தான். அடுப்பை ஆஃப் பண்ணாலும் மண் சட்டியில் இருக்க சூட்டில் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அந்தளவுக்கு மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு தேங்காய் பால் ஊற்றினது ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.